Yeah, hi, welcome you all to our channel Cryptech Masters. Please do subscribe and follow us on social media. நம்ம சேனலில் கிரிப்டோ கரன்சியோட சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸை பற்றி வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் ஃப்ரம் த பிகினிங். இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போது வந்து பிட்காயின் எத்தீரியமோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ரொம்ப சென்சேஷனல் நியூஸாக இருக்கக்கூடிய பிட்காயின் ETF பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிட்காயின் ETFனா என்ன அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட் நாங்கள் கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா October 15th. அன்றைக்கி வந்து இட் வாஸ் ட்ரேடிங் இன் அரௌண்ட் 61,000 USDTயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பிட்காயினோடைய இமிடியேட் ஹையாக என்ன இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிருந்தோம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனில் தான் வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட் கொடுக்கும்போது வந்து அது ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து அதுக்கு மேலேயே வந்து ஃபாலோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். எஸ், நெக்ஸ்ட் கேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தான் வந்து விழுந்திருக்கு. அது it gives the confirmation that it breaks the resistance. So நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாசியில் வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 63,999 வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு மேலே இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைஞ்சிருக்கும். இது என்ன அப்படின்னா பிட்காயினுடைய ஆல் டைம் ஹையாக இதுக்கு முன்னாடி போனது வந்து பார்த்திங்க அப்படின்னா 64,854. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து பிட்காயின் வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணும். அந்த இடத்துல வந்து நிறைய செல்லர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்கும், நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போதைக்கு பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா 62,532 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த பிட்காயினோட ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேசிவ் அப் ட்ரெண்டில் தான் வந்து போயிட்டுருக்கு. இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஆல் டைம் ஹையும் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா பிட்காயினுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 85,233 தான் இருக்குது. திஸ் இஸ் அ ஃபிபனாசி கிவன் வேல்யூ. அண்ட் நடுவில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இல்லை. ஸோ பிட்காயின் இதை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா இட் குட் கோ ஃபர்தர் டு 85,233. அதுதான் வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹையாக இருக்க சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸில் இருந்து பிட்காயின் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா இட் குட் கம் பேக் டு தி ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன் ஆஃப் 56,729. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட டெக்னிக்கல் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எத்தீரியம் பற்றி பார்க்கலாம். ஸோ எத்தீரியம் இஸ் ஆல்சோ ஆன் தி ரைசிங் பேட்டர்ன். ஸோ லாஸ்ட் வீக் வந்து இந்த மார்க்கெட் அப்டேட் கொடுக்கும்போது வந்து இதனுடைய இமிடியேட் ப்ரீவியஸ் ஐயை வந்து அது டச் பண்ணதா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எஸ், இட் ஹஸ் டச் தி இமிடியேட் ப்ரீவியஸ் ஐ. அதே கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் வந்துட்டு ஒன் செகண்ட் இட் ஸ்டார்டட் டு ஃபால் டவுன். ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் வந்து அது சப்போர்ட் எடுத்துருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ரைசிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இட் குட் ப்ராபப்ளி கோ அப் இன் திஸ் வே. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணிவிட்டு அதனுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து அது நோக்கி போவோம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 4,181 வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இட் குட் கோ ஆல் த வே டு 5,658. இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து அது ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா இட் குட் கம் பேக் டு தி ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன் ஆஃப் 3651. ஸோ இந்த இடத்துல வந்து அது சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டே கேண்டிலில் வந்து நான் இப்போ வந்து சொல்லியிருக்கேன். இதே வந்து எத்தீரியம் வந்து ஒரு 4 hours கேண்டிலில் பார்க்கும்போது இட் ஹஸ் ஃபார்ம்ட் யுவர் சூப்பர் ஷேப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஷேப்பை பற்றி நான் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. கப் அண்ட் ஹேண்டிலுங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்டினியூஷன் சார்ட் பேட்டர்ன் இன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இந்த ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப்பு மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேண்டில் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கப்பு வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹையை வந்து டச் ஆக போகுது அப்படின்னா அந்த சமயத்தில் தான் வந்து கப்பு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன்ஸ் கப்பு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னா சைக்கலாஜிக்கலாகவே ப்ரீவியஸ் ஹையில் வந்து பை பண்ண இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸோ அந்த ஹையை டச் ஆகும்போது நம்ம செல் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ இந்த ஹேண்டிலில் ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு அப்படிங்கிற நல்லாவே நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த கன்சால்டேஷன் ஃபார்ம்ஸ் தி ஹேண்டில். ஸோ இந்த கன்சால்டேஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த ஹேண்டிலில் வந்து பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த ஹேண்டிலுமே பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கு. எஸ், ஆல்சோ எத்தீரியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் சைட்வேஸ் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இட்ஸ் ஆல்சோ லைக் எ புல்லிஷ் சிக்னல் தான். இந்த இடத்துல வந்து லைட்டாக மேஜர் கரெக்ஷன்ஸ் எதிர்பார்த்துட்டு ஒன் செகண்ட் இட் குட் கோ ஆல் த வே. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர் இஸ் வே டு சே கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே வந்து சொல்லலாம்.
ஸோ இது கப் அண்ட் ஹேண்டில் இதை பேஸ் பண்ணிவிட்டு இது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இட் குட் கோ அப் டு 6300 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து எத்திரியோமோட அப்டேட். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் ETF. ஸோ ETF அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்காயின் ETFங்கிறது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இது வந்து பிட்காயினோட வேல்யூவை ட்ராக் பண்ணி அது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகும் இன்ஸ்டெட் ஆஃப் கிரிப்டோ மார்க்கெட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். ஸோ ETFங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் தட் ட்ராக்ஸ் தி ப்ரைஸ் ஆஃப் அன் அண்டர்லைங் அசட் ஆர் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ETF வந்து ஆல்ரெடி நிறைய அசட்ஸ்லையும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கமாடிட்டிஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரிப்டோ கரன்சியில் வந்து இந்த ETF வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிட்காயின் ETF வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா ஒரிஜினல் பிட்காயினோட வேல்யூ ஃப்ளக்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த பிட்காயின் ETF வேல்யூமே இருக்க போகுது. ஸோ அங்கே பிட்காயினோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பிட்காயின் ETF ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பிட்காயின் ETF ப்ரைஸும் வந்து டிக்ரீஸ் ஆகும். பட் இங்கே என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆக போகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆக போகுது கிடையாது. ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சுங்கிறது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் டொரண்டோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா கன்வீனியன்ஸ், டைவர்சிஃபிகேஷன் அண்ட் டேக்ஸ் எஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்வீனியன்ஸ் இன் சென்ஸ் ஸோ பிட்காயினை வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் போய் தான் பண்ண முடியும். அதில் வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்குன்னு உங்களோட ஓன் பிட்காயினை வந்து நீங்கள் ஓன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாலெட்டில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இன்கேஸ் அந்த வாலெட்டை பாஸ்வேர்டு ஏதாவது நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த பிட்காயின் வந்து டோட்டலாகவே வந்து லாஸ் ஃபார் எவர் தான். பட் பிட்காயின் ETF வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது ரொம்ப சிம்பிளிஃபைடு மெத்தடில் வந்து இருக்கும். அண்ட் பிட்காயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ETFல வந்து நீங்கள் பிட்காயினை மட்டும் ஹோல்ட் பண்ண மாட்டீங்க. அதர் ஸ்டாக் அசட்ஸ் லைக் ஆப்பிள் ஸ்டாக்கோ இல்லை ஃபேஸ்புக் ஸ்டாக்கோ அதர் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம். அண்ட் இந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கலாம். நாட் ஒன்லி கிரிப்டோ, இட் கேன் ஆல்சோ பி தி ஸ்டாக் மார்க்கெட். இதில் தேர்டாக பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எஃபிஷியன்சி. ஸோ டேக்ஸ் எஃபிஷியன்சி இதில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஃபீஸ். எஸ், நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் பிட்காயின் ETF வாங்கினாலுமே அதுக்கான மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். அண்ட் ETF வேல்யூ வந்து அக்யூரேட்டாக இருக்குமானா இருக்காது. ஸோ பிட்காயினோட வேல்யூக்கு வந்து பிட்காயின் ETF அக்யூரேட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா இதில் வந்து அதர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லிமிட்ஸ் டு கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங். எஸ், ஸோ நீங்கள் பிட்காயின் ETFல வந்து வெறும் பிட்காயினை மட்டும் தான் வாங்க முடியும். உங்களால் அதர் கிரிப்டோ கரன்சிஸ் லைக் எத்தீரியமோ, லைட் காயினோ இல்லை XRPO இல்லை அதர் காயின்ஸ் எதுவுமே உங்களால் வந்து வாங்க முடியாது. அண்ட் லேக் ஆஃப் பிட்காயின் ஓனர்ஷிப். ஸோ பிட்காயின் நான் ஓன் பண்ணுறேன் அப்படின்னா நான் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலாம். பட் ஆனால் இதில் வந்து நீங்கள் தான் ஓனர்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து உங்களோட ப்ரைவசியோ இல்லை நீங்கள் பிட்காயின் பிளாக் செயினில் பண்ணுற மாதிரியோ பண்ண முடியாது. அந்த மாதிரி செக்யூரிட்டிஸ்லாம் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்து கஷ்டம். ஒய்? பிகாஸ் இட் இஸ் ரெகுலேட்டட் பை தி கவர்மெண்ட் அண்ட் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு என்ன நியூஸ் வந்திருக்குன்னா பிட்காயின் ETF வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க. அண்ட் டியூஸ்டேலேருந்து இட் வில் பி ஆன் லைவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மேசிவ் நியூஸ்னால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இஸ் கோயிங் அப். எஸ், பை த நியூஸ் அண்ட் செல் த ஈவெண்ட். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ப்ரைஸில் கரெக்ஷன்ஸ் நடக்கும். So use the opportunities. So that's it for today episode guys. இன்னைக்கு எபிசோட்ல வந்து பிட்காயினோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் எத்தீரியமோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பிட்காயினோட ETF பற்றி கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then stay connected, stay tuned, bye bye. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இமீடியட்டாக அதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து நாங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் we are also active in social medias like Facebook, Twitter, Telegram, Instagram, Reddit, Pinterest, LinkedIn. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். we are always active on daily market updates வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். So thanks for watching. Learn today and lead tomorrow. And don't forget to support and subscribe us. See you in next video. Bye bye.